ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸை ப்ரொஃபஷ்னலாக ஃபுல்லாக கற்றுக்கணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கலம்காரி பெயிண்டிங். கலம்காரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படின்னா நீங்கள் ஒரு saree எடுக்க போகும்போதோ இல்லை ஒரு ப்ளவுஸ் வாங்க போகும்போதோ வந்து கலம்காரி ப்ளவுஸ் கொடுங்க, saree கொடுங்கன்னு கேட்டிருப்பீங்க. அதில் இருக்க பெயிண்டிங் பேர் தான் கலம்காரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் வந்து இது ஃபேமஸ்ஸு. அங்கே தான் வந்து இந்த பெயிண்டிங் வந்து பண்ணுவாங்க. நம்ம எப்படி தேஞ்சூர் பெயிண்டிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த ஆந்திர பிரதேஷில் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுவாங்க. கலம்காரியில் பார்த்திங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து காளஹஸ்தி கலம்காரி, இன்னொன்று வந்து மல்லிப்பட்டினம் கலம்காரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காளஹஸ்தி கலம்காரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிகாச கதைகள், புராண கதைகள், ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கதைகளை அழகாக ஓவியமாக வரைவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பெயிண்ட்டு, ப்ரஷ்ஷு இதை வச்சுலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. கலம் அப்படின்னா வந்து பேனா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். காரி அப்படிங்கிறது வந்து ஒரு செயல், ஒரு வேலை அப்படின்னு அர்த்தம். பேனாவை கொண்டு, அதாவது இந்த பேனா அப்படின்றது கூட பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நீட்டமாக ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. அந்த குச்சியில் ஒரு காட்டன் துணியை சுற்றி அதில் மை எடுத்து வரைவாங்க. இந்த மாதிரி நம்ம மாதிரி ப்ரஷ்லலாம் வந்து இது வரைய மாட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு மல்லிப்பட்டினம் கலம்காரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கு. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த ஒரு யானை வரைஞ்சிருக்கோம், அது வந்து அதே மாதிரி ஒரு பிளாக்ல இருக்கும். அந்த பிளாக்கை வந்து பெயிண்டில் எடுத்து அப்படியே அவங்க பிளாக்கில் அப்படியே பிரிண்ட் பண்ணுறது தான் பிளாக் பெயிண்டிங். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலர் ஷேட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து பிளாக்கில் ஒரு தனியாக ஒரு கலர் கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு பிளாக் இருக்கும். அந்த உள்ள எல்லோ கலர் கொடுக்கறது தனியாக பிளாக் இருக்கும். அந்த மாதிரி கலருக்கு வந்து அந்த மாதிரி பிளாக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே புரியும் அது எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒர்க் வந்து ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ அதனால் நான் இதை பற்றி எதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நீங்கள் கலம்காரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது வந்து எதுக்காக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால தான் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன். மற்றபடி ட்ராயிங் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கலர் எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி தான். இப்போ கலம்காரியில் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ண கலர்ஸ் வந்து சிவப்பு, நீலம், மஞ்சள், அதுக்கப்புறம் பழுப்பு கொஞ்சம் ப்ரவுன் ஷேட் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கலர், அதுக்கப்புறமா பிளாக்கில் வந்து எல்லா பக்கமே அவுட்லைன் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து கலம்கரி பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நம்மளுடைய தேஞ்சூர் பெயிண்டிங், குறும்பா ஆர்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த மதுபானி பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த கண் வச்சு அந்த மீன் இதெல்லாம் வச்சு நம்ம மதுபானி பெயிண்டிங் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் தான் வந்து கலம்காரி அப்படிங்கும்போது அதோட இலைகள், அந்த ஒரு மரத்தோடைய டிசைன், பறவைகள், அந்த அதில் இருக்க சில திங்ஸ் வச்சே வந்து நம்ம இது கலம்காரி பெயிண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். கலம்காரியில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மயில், அன்னம், மான், யானை அந்த மாதிரி ஓவியங்கள் நிறையா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எலிஃபெண்ட்டில் நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னா அங்கங்கே நம்ம கலர் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து அவுட்லைன் ஃபுல்லாக பிளாக்ல போட்டிருக்கோம். இது மாதிரி நீங்கள் ஒரு யானை, ஒரு மயில் அந்த மாதிரி வரைஞ்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ஒரு யானை மாதிரியே அங்கங்கே பிளாக் வைப்பாங்க. அங்கங்கே யானைகள் இருக்கிற மாதிரி நீங்கள் கிளாத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா, கண்டினியூஸாக டிசைன் வராமல் அங்கங்கே யானை இருக்கிற மாதிரி, மயில் இருக்கிற மாதிரிலாம் நம்ம வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பிளாக் மெத்தடில் கலம்காரி டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு கிளாத்தில் ஒரு பீகாக் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பீகாக் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயும், பேக்ரவுண்ட் வந்து வேறு கலரில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் பார்க்கலாம். நீங்கள் கிளாஸஸ் பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை அப்பப்போ நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.